Hi, future millionaires. Welcome to my YouTube channel, Damodaran MIT 2.0 Wealth Creation Made Easy. நான் தாமோதரன், ஃபவுண்டர் அண்ட் மென்டர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அகாடமி. திஸ் இஸ் a small gist about me. மோஸ்ட்லி என்னை பற்றி நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால we are just keeping this point. நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட யூடியூப் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற QR கோடை ஸ்கேன் பண்ணி மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்மளோட டெலிகிராம் கம்யூனிட்டியில் நீங்களும் ஒரு மெம்பராக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் மெம்பராக இருக்கணும் அப்படின்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணீங்க, பிஏ மெம்பராக இருக்குங்க. ஸ்டே கனெக்டட். குட் ஈவினிங் கைஸ். ஸோ இப்போ காலையில் ஆரம்பிக்கும் போது வந்து நான் அப்படியே அப்டேட் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு வந்து 8 o'clock வந்து வீக்லி டிஸ்கஷன் பிளான் பண்ணிடல. நான் வீக்கெண்ட் நான் கொஞ்சம் அவுட்டிங் மாதிரி வெளில போகிறேன், அதனால இருக்க மாட்டேன். ஸோ அதனால இன்னைக்கு 5:30க்கு இப்போ டெய்லி டிஸ்கஷன். ஸோ எப்போவுமே நடக்கிற வீக்லி டிஸ்கஷன் வந்து இன்னைக்கு 8 o'clock இருக்கு. ஸோ அது மறக்காம ஜாயின் பண்ணீங்க. நான் 8:15 போடுறேன். அப்புறம் ஸ்டார்டட் வித் எப்பவுமே மாதிரி ட்ரேட் பிளான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ மார்க்கெட் நல்ல கேப் ஆச்சு. ஓகேவா, நான் நேற்றுமே சொன்ன ஞாபகம் இருக்கா? ஸோ மார்க்கெட் வந்து எங்கே இருக்குன்னு தெரியல. நான் எப்படி ஒன்றா போவோம், ஒரு 300 பாயிண்ட் ஈஸியாக வந்து இப்படியும் போவோம் அப்படியும் போவோன்றதா என்னோட தந்துச்சு. நான் அதனால பெருசாக ரெஃபரன்ஸ் இந்த ட்ரேட்ஸும் கையில் வச்சில்ல. ஸோ காலையில் ஓப்பன் ஆகும்போது நான் தான் சொன்னேன், ட்ரேட் பிளானை ரெகுலராக பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் சொன்னது வந்து ப்ரீவியஸ் டே ஹையும் அந்த லெவல் இருக்கு பாருங்க, 23,385க்கு மேலே போனால் மட்டும் தான் புல்லிஷ்னஸ். ஸோ ஒருத்தருன்னு பை இதுவும் இறங்கிறாதீங்க. செல்லிங் இருந்தாலும் அதே மாதிரி கேண்டில்ஸ் பார்த்து இறங்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ காலையிலேருந்து அப்படியே ஒரு மாதிரி தான் இருந்துச்சு மார்க்கெட்டு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது அப்டேட் ஆனது இதான் 5 மினிட்ஸ் சார்ட்டு. ஸோ ஐபி ஐ மார்க் பண்ணியிருக்கேன், ஐபி லோ மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போச்சு, அங்கேருந்து ரிவர்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பியும் வந்து நான் சொன்ன அந்த கரெக்டான அந்த ஜோன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த கேண்டில் ஸ்டிக் பார்க்கும்போது நான் சொல்லியிருக்கேன் சப்ளை எப்படி மார்க் பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருப்பேன். ஸோ எங்கே வந்து இந்த மாதிரி ஒரு கேண்டிலோட க்ளோஸும் அந்த கேண்டிலோட விக்கும் வந்து மேப் ஆகுதோ அந்த இடம் கரெக்டாக அந்த இடத்துல தொட்டுச்சு. ஸோ தொட்ட உடனே செல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் ஃபார்ம் ஆச்சு, இன்க்ளூடிங் இப்போ 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகி அதை நீங்கள் எல்லாத்துலேயுமே செல்லிங் அந்த விக்கு பார்க்கணுமான்னு அவசியம் இல்லை. ஆனால் இந்த மாதிரி மேஜர் ரெசிஸ்டன்ஸ்லேருந்து விக்கு ஃபார்ம் ஆச்சுன்னா நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், அந்த கேண்டிலை தனியாக நோட் பண்ணிக்க போறீங்க. சரியா, அந்த கேண்டில் லோக்கு கீழே செல்லு நடக்க போகுது. ஸோ ஒருவேளை அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா இந்த செல்லு வந்து இங்கே இந்த லோக்கு டச் ஆன ஒன்றுமே கீழே வந்த ஒன்றுமே 1 மினிட்லேயே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதுதான் ஸ்டாப் லாஸ். கரெக்டா, இந்த ஸ்டாப் லாஸ்க்கு அழகாக ரைட் பண்ணியிருந்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ க்ளீனாக வந்து ஒரு நல்ல ட்ரேடு. ஆனால் தான் எத்தனை பேர் இதை பண்ணீங்கன்னு தெரியல. ஒரு 2 பேர் எனக்கு கரெக்டாக மார்க் பண்ணி அமிச்சாங்க, இதுதானா இதுக்கு கீழே வந்தால் செல்லு தானா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்குலாம் வாழ்த்துக்கள். நீங்கள் அதே மாதிரி கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா சூப்பர். இதை இதுக்கப்புறம் வந்து எப்படி இருக்கும் மார்க்கெட்டு அப்படின்னா என்னோட எக்ஸ்பெக்டேஷன் பச்சையாக சொல்லிடுறேன் எப்படி இருக்கும்னு. ஸோ எனக்கு என்னவோ இந்த மாதிரி வந்து சார் நீங்கள் யாரும் பேசலன்னா மியூட் பண்ணிக்கலாம், புதுசாக ஜாயின் பண்ண யாரும் இருந்தாலும். எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் வரும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து இந்த இந்த இடம் தான். ஸோ இதுக்கப்புறம் மேலே வந்துச்சுன்னா இந்த கேப்பு சரியா இந்த இடத்துல தான் வரும். மேக்ஸிமம் வந்தால் வந்து வரும். இது மாதிரி தான் இருக்குன்ற மாதிரி தான் தோணுது. ப்ரொவைடட் வீக்கெண்டில் எந்த நெகட்டிவ் நியூஸும் இல்லாமல் இருந்தால் இந்த சப்போர்ட்டு தாங்கும். ஆனால் அப்பயுமே நான் காலையிலுமே சொன்னேன், இந்த சப்போர்ட்டு கரெக்டாக எடுக்கணும் அப்படின்னா இந்த ஹை உடையணும். ஓகேவா, அந்த ஹை உடைஞ்சா மட்டும்தான் இது சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்றத நம்ம உறுதிச்சிக்கலாம். ஸோ இல்லைனா நான் முன்னாடி ஒரு தடவை போன வாரம் சொல்லும்போதும் ஒரு வீடியோவில் சொன்னேன், நீங்கள் நிறைய எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரில. ஸோ அப்பயுமே நான் இதே மாதிரி தான் சொன்னேன், மேலே வரும், மேலே வந்துட்டு பொறுமையாக கீழே வரும் அப்படின்னு அவர்லி டைம் ஃப்ரேம்லேயே வச்சு சொன்னேன். பார்த்தீங்கன்னா பழைய டிஸ்கஷனில் தெரியும். இந்த ஃபால் ஆகிறது வந்து இங்கேருந்து என்ன அது இங்கே இருக்கும்போதே சொல்லிட்டேன். நான் இந்த இடத்துல இருக்கும்போதே சொன்னேன் பொறுமையாக வரும், வந்து மோஸ்ட்லி இங்கேருந்து வந்து திரும்பி ஒன்று இதை டெஸ்ட் பண்ணோம், அப்படி இல்லைன்னா இந்த லோ வரைக்கும் வரும். ஸோ அப்போ வந்து நான் ஒரு லைனை மார்க் பண்ணியிருந்தேன், இந்த லைனு. ஸோ அப்போ இந்த சேனலாக வரும் அப்படின்றது தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். இப்போ இந்த லோ உடஞ்சதுன்னா ஓகேவா, இந்த லோ உடஞ்சதுன்னா பொறுமையாக வந்து நல்லா கீழே வந்துடும். ஆனால் அந்த லோ உடையும் போது விக்ஸு மட்டும் சரியா, விக்ஸு மட்டும் பெருசாக ஏறக்கூடாது. அது ஒன்று தான் வந்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரே விஷயமா இருக்கும். ஸோ இப்போ யூஎஸ் மார்க்கெட்டு இந்த ஈரான் வார் இதெல்லாம் இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு இந்த லோ நிற்குமா அப்படின்னு தெரியல. ஆனால் மோஸ்ட் ப்ராபப்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து ஒரு பவுன்ஸ் வரும், நல்லா வரும். இவ்வளோ தூரம் சரி, அவ்வளோ தூரம் இல்லை, இந்த இடம் ஓகேவா, இது வரைக்கும் வரும். அங்கே வந்து ஒரு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் கண்டிப்பாக. அது வந்ததுன்னா நல்லா கீழே வரும் அப்படின்றது தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். நான் இது ஒன்றும் பெருசாக இன்னும் பொசிஷன்லாம் இனிஷியேட் பண்ணல, வீக்கெண்டுன்றதுனால அப்படியே வந்து லைட்டாக தான் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் என்னதுன்னு பார்க்கலாம். ஒருவேளை இந்த லோவோ இல்லை இந்த ஐயோ உடையும் போது அகைன் உடஞ்சதுன்னா இது வரைக்கும் மேக்ஸிமம் வரதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ அங்கே தான் எனக்கு தெரிஞ்சு பெட்டர் செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனோடையும் மோஸ்ட்லி மேட்ச் ஆகும். இதுக்கும் ட்ரெண்ட் லைன் போட்டிங்கன்னா அந்த இடம் மோஸ்ட்லி மேட்ச் ஆகும். அந்த இடத்துல வரும்போது அகைன் பிளைண்டாக போயிட்டு ஆன் த ரைஸ் செல் பண்ணாதீங்க. நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி சின்ன டைம் ஃப்ரேமில் ஒரு கரெக்ஷன் இல்லைனா ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் வருதா பார்த்து செல் பண்ணீங்க. இதுதான் இப்போதைக்கு சார்ட்டாக என்னோட எக்ஸ்பெக்டேஷன். அதே மாதிரி பொசிஷனை வந்து நான் நேற்றுலேருந்து இப்போ ஒன்றும் பெருசாக பண்ணல. ஒரு நிமிஷம், நான் 2 விஷயம் பண்ணியிருந்தேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதுக்கப்புறம் வந்து என் பொசிஷனை வந்து நான் ஷேர் பண்ணி அவங்க ரொம்ப குழப்ப விரும்பல. இப்போ இது வந்து என்னோட பொசிஷனு. நான் எப்பவுமே நேற்று காமிச்சேன் பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட ஒரு 17 ரூபா 19 ரூபா நைட்டுகள் வந்துச்சுல, அந்த பொசிஷனில் வந்து நான் சொன்னேன் நான் புட்ஸ் வச்சுருந்தேன். ஒரு வேளை கீழே போச்சுன்னா காப்பாற்றுறதுக்கு வந்து சரி கீழே போச்சுன்னா காப்பாற்றுறதுக்கு வந்து 30th புட் வச்சிருக்கேன்னு சொன்னேன்.
ஸோ அந்த புட்டு இன்னும் கையில் இருக்கு. சரியா? ஏன்னா ஏதாவது பெரிய பால்கள் வந்துச்சுன்னா இந்த புட்டு தான் நம்மளை காப்பாற்றும். அப்போ அதுக்கு தேவையான புட்டெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இங்கே ரைட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ ஏப்ரல் மறந்துருங்க, எனக்கு வேறு ஸ்ட்ராட்டஜி. இந்த புட்டுலாம் வச்சிருக்கேன். அதே மாதிரி இதுக்கு தேவையான கால்ஸுமே வந்து இருக்கு. நேற்று அப்படியே செல் பண்ணு தான். பெருசாக ஒன்றும் அடிஷ்னல் எதுவும் பெருசாக பண்ணல. இன்றைக்கும் வந்து மார்க்கெட்டு ப்ரீமியமாக ஏறி தான் இருந்துச்சு. அதனால் எனக்கு வந்து பெருசாக எஃபெக்ட் இல்லை. பாசிட்டிவாக அப்படின்னா காலையில் வரைக்கும் நைட்டில் தான் இருந்துச்சு. 10 ரூபா 13 ரூபா நைட்டிலே தான் இருந்துச்சு. கடைசியாக தான் செட்டில் ஆகி நீங்கள் பார்க்குறது இருந்துச்சு. நான் இப்போ இந்த மாதிரி தான் வச்சிருக்கேன். கால் செல்லிங் வந்து ரொம்ப தூரமாக நான் சொன்ன ரேஞ்சுக்கு ஒரு வேளை வந்தால் கூட எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி வச்சிருக்கேன். அதே மாதிரி அதுக்கு புட்டு வச்சிருக்கேன். பட் ஆனால் ஓவர் நைட்டு ரிஸ்க் வருன்றதுனால அந்த புட்டுக்கு ஓகேவா உள்ள பல்காக வந்து ஒரே புட்டுனாலும் பல்காக வச்சிருக்கேன். ஸோ 22,600 22,200 தான். 24 புட்டே நான் 900 வாங்கியிருக்கேன். இது அதை அட்டாக் பண்ணணும்னா கிட்டத்தட்ட 1400 பாயிண்ட் அதை தாண்டி தான் அதை அட்டாக் பண்ணும். ஸோ அதனால அதுதான் அட்டாக் ஆகுதுன்னா இதில் எனக்கு நல்ல ஹெவி ப்ராஃபிட் வரன்ற மாதிரி இருக்கும். இல்லை பொறுமையாக வந்துச்சுன்னா எனக்கு அந்த கால்ஸில் வரதே போதும். அதுக்கப்புறம் 28th ஏப்ரல் பொசிஷன்ஸ் வந்து அப்படியே தான் இருக்குது. அது நேற்று மாற்றினதோட அப்படியே இருக்குது. வேறு எந்த சேஞ்சஸும் பண்ணலை. இது என்னோடது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் இதுக்கப்புறம் என்னோட பொசிஷன் சொன்னேன். நிறைய பேர் வந்து எனக்கு கேள்வி கேட்டு ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. நான் தான் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து ஒரு புதுசாக லேர்னிங் ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அவரோடது வந்து நம்ம அப்டேட் பண்ணலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் இதுலேயும் கொஞ்சம் நிறைய தான் இருக்கும். ஆனால் 24th 30th பொசிஷன் நேற்று பேசணும் பார்த்தீங்களா? 30th பொசிஷன் வந்து இந்த லெக் மெயினாக வச்சிருந்தோம். இதையும் வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து நான் அடிஷ்னலாக வந்து செல் பண்ண ஆரம்பித்தேன். ஓகேவா? இது வந்து அடிஷ்னலாக செல் பண்ணது. அதுக்கப்புறம் வந்து 24th அடிஷ்னலாக செல் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணியிருக்கேன். இப்போ அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படி பண்ணலான்றது வந்து இன்னைக்கு வீக்லி டிஸ்கஷனில் வந்து நான் க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த டைமில் வந்து அது அவ்வளோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அந்த லெக் வந்து அந்த டைமில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த லெக்லாம் ஏன் எடுத்தேன், ஓகேவா? அது எப்படி வந்து ஒருத்தர் வந்து காசு வச்சிருக்காங்க அப்படின்னா எப்படி வந்து பில்ட் பண்ணலாம் அப்படின்றத வந்து இன்னைக்கு வீக்லி டிஸ்கஷனில் நான் டீச் பண்ணுறேன். பே ஆஃபோட அந்த லாஜிக்கோட டீச் பண்ணுறேன். பட் நான் தான் நீங்கள் இந்த இன்னும் 4-5 டேஸில் உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே உள்ளே வந்துடும். பையிங் செல்லிங் அதெல்லாம் அதை பார்த்துட்டு அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சலாம். இப்போ இந்த அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து எப்படி சொல்கிறது, இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நேற்று இருந்த எம்டிஎம்க்கு இன்னைக்கு ஓகேன்ற மாதிரி இருக்குது. ஆனால் கிட்டத்தட்ட அக்கௌண்ட் வந்து ஃப்ளாட் தான். ஸோ அது வந்து சொல்கிறேன். அது இன்னும் இதெல்லாம் பிளெஜ்லாம் பண்ணல. ஃபண்ட் வந்து கிட்டத்தட்ட அதான் 30 லேக்ஸ் எதிர்பார்க்குறேன். ஆல்ரெடி போர்ட்ஃபோலியோவில் வந்து ஹோல்டிங்ஸாக ஒரு 5 லட்சம் வாங்கிட்டேன். இன்னும் இது வந்து பிளெஜிங்க்கு வரல. பிளெஜ் வந்துச்சுன்னா நாளைக்கு பிளெஜ் பண்ணிட்டு மீதி இருக்கிறதுக்கு கொஞ்சம் லிக்விடிட்டிஸ் வாங்கிட்டு ஸோ ஒரு 30 லேக்ஸ் வச்சு இது ரன் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து மோஸ்ட்லி லேர்னர்ஸ்க்கு வந்து இந்த அக்கௌண்ட் மட்டும் தான் மேஜர் ரெஃபரன்ஸாக வச்சுப்பேன். நான் என்ன பண்ணுறேன்றதை சொல்கிறேன். நான் பண்ணுறது சொன்னால் ரொம்ப ஓப்பமாக இருக்கும். எனக்கு இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன். நிறைய பேர் வந்து எனக்கு ஸ்ட்ராட்டஜி இதுனா ஸ்ட்ராட்டஜி அதுனா ஸ்ட்ராட்டஜின்றீங்க. நான் கிட்ட பேர்லாம் இல்லை. எனக்கு லாஜிக்கு அந்த லாஜிக்கை வந்து காப்பாற்றுறது தான் என்னோட ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். ஸோ ஃபண்ட்ஸ் அப்பார்ட். ஸோ இந்த விஷயத்தை வந்து அதுக்கப்புறம் பார்க்கலாம். வேற என்ன இருக்கு? அதே மாதிரி இன்னைக்கு 8 o'clock செஷனில் வந்து நம்ம அந்த பாண்டி ட்ரிப்பை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இன்கேஸ் நீங்கள் யாராவது பாண்டி இண்டி பிளான் வச்சுருந்தீங்க இல்லை அது மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அந்த செஷன் 8 o'clock லிங்க் தரேன். அது ஜாயின் பண்ணீங்க, அங்கே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஆல் டுகெதர் இப்போ இதை பொறுத்த வரைக்கும் என் சைட்லேருந்து அப்டேட் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் சார், ஸ்ரீகாந்த் பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் ஸ்ரீகாந்த். சார் அதான் இப்போ நீங்க வந்து ஜென்ரலா அந்த ஸ்லைட் புல்லிஷ்ல இருக்குன்னு சொல்லுவீங்க சார் ஜென்ரலா. அந்த டைம்ல வந்து எந்த மாதிரி சார் பொசிஷன் ஜென்ரலா எடுப்பீங்க? அதாவது கால் புட் அதை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் முடியுமா சார்? இல்லை அது ஸ்ட்ராட்டஜி வரும் ஸ்ரீகாந்த், வரும்போது நீங்கள் பாருங்கள். ஓகே ஓகே சார். இது இன்னைக்கு தான் அந்த ஆமாம் நாளைக்கு வந்து பையிங் வரும். அதுக்கப்புறம் அடுத்த நாள் செல்லிங் வரும். அதுக்கப்புறம் கண்ட்ரோல்டு பையிங் எப்படி பண்ணலாம், ஸ்ப்ரெட் நான் வந்து பண்ணுறேன் இருக்கும். இப்போ நான் எது சொன்னாலும் ஃபர்ஸ்ட் புரியாது. நான் மைல்டு புல்லிஷ்னா இப்போதைக்கு பிளானாக சொல்கிறேன். பே ஆஃப் பார்த்தீங்கன்னா மைல்டு புல்லிஷ்னா எப்படி இருக்குன்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ப்ரைஸ் இங்கே இருக்குன்னு வச்சுங்க ஒரு பேச்சுக்கு, நான் இப்படி தான் எடுப்பேன். மைல்டு புல்லிஷ்னா இப்படி எடுத்து பொறுமையாக யாருனாலும் ப்ராஃபிட் வர மாதிரி வச்சுப்பேன். ஒருவேளை கீழே போச்சுன்னா அன்லிமிட்டட் ரிஸ்க் இல்லாமல் வச்சுப்பேன் ஃபஸ்ட்டு. நான் இது வரைக்கும் முன்னாடி ஷேர் பண்ண வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், இல்லை டெலிகிராமில் பார்த்தீங்கன்னா கூட தெரியும். உங்கள் புல்லிஷ்னு சொல்லி போட்ட பொசிஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். மைல்டு புல்லிஷ்னு சொல்லி நான் போடுற பொசிஷன் எல்லாமே நீங்கள் இங்கேயே பார்க்கலாம். நான் எங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி இருக்கும் சரியா, ஃபீல் பண்ணுறேன் அப்படின்றதுல நீங்கள் ஃபஸ்ட்டு அதான் நீங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் புரியணும். புரிஞ்சாதான் அது என்னதுன்னு தெரியும். மொட்டையாக வந்து இந்த லெக் அந்த லெக்குன்றது புரியாது. இப்போ இது மாதிரி இருக்கு பாருங்க, சரிதான் மைல்டு புல்லிஷ்னு சொல்லியிருந்தேன் நான் ஒரு பொசிஷன். இப்போ இந்த பொசிஷன் பாருங்க, 20 பொசிஷன். இப்போ இதுதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை இப்படி அட்ஜஸ்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதுக்கு என்ன மாதிரி எடுக்கணும் அப்படின்றது, அதனால நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக ட்ராக் பண்ணுங்க, கொஞ்சம் புரியும், உங்களுக்கு கொஞ்சமாக புரியும். சரி ஓகே சார், ஒன்றும் அவசரம் சார். நீங்கள் ஃபுல்லாக அந்த சீரிஸ் முடிச்ச பிறகு கூட இந்த மாதிரி கேள்வி இருக்கு கண்டிப்பாக. ஆமாம் 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 ஆமாம். இல்லை அதான் ஏன்னா உங்களுக்கு எனக்கு ஒன்றா பேசுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். பட் நிறைய பேருக்கு புரியாது, அதனால கொஞ்சம் கஷ்டம் இருக்குது. சரி ஓகே சார், புரியுது. நீங்கள் சாஃப்ட் அண்ட் கிரீக்ஸ் பாருங்க சார். ஆமாம்மா, இன்னைக்கு டிஸ்கஷன் வாங்க, நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன், அங்கே ஒன்றா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன ஓகே சார், கண்டிப்பாக. வேறு இருக்க ஏதாவது டவுட் இருக்கா? அப்புறம்
காலைல நான் ஒரு அப்டேட் போட்டிருந்தேன், எனக்கு கிஃப்டா வருது. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் கிஃப்ட் இன்னும் யாரும் ஆரம்பிச்சா யாருமே சொல்லவே இல்லை. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா செகண்ட் கிஃப்ட் சுரேஷ் ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருந்தாரு, அவர் அனுப்பிச்சாரு. காமெடி என்னன்னா நான் ஃபர்ஸ்ட் போட்டிருந்ததுலேருந்து அதுலேருந்தே ஒரு அட்ரஸ் எடுத்துட்டாரு. நான் அது நோட் பண்ணவே இல்லை. யாரும் அமிச்சாங்கன்னு சொல்லி அமிச்சாங்க பார்த்தீங்களா? இல்லை, இது இதுல பார்த்து அட்ரஸ் எடுத்துட்டு நீ ஃபோன் பண்ணாரு, இதான் அட்ரஸ் அனுப்பிட்டுமா அப்படின்னாரு. அது வேணாம் சார் அப்படின்னா, இல்லை இல்லை சார் நான் ப்ராஃபிட் பண்ணினேன், சும்மா அனுப்பிச்சு விட்றேன். இந்த ஸ்வீட் அனுப்பிட்டுமாரு. ஸ்வீட்லாம் வேணாங்க, இல்லை 42 வயசுல இருக்கும், ஏதா வேறு ஏதாவது பார்த்து கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அப்படி பார்த்து அனுப்பிச்சு விட்டாரு. வந்துச்சு, ஃபோன் பண்ணி பேசினாரு. இது வந்து ஃபர்ஸ்ட் கிஃப்ட் இது வரைக்கும் யார் என்ன அனுப்புறான் அப்படின்னு தெரியல. ஸோ அதனால நான் என்ன நினைச்சேன்னா, சரி ஓகே இன்னும் நிறைய சொல்லிக் கொடுப்போம். சரியா, நிறைய லேர்ன் பண்ணிட்டோம். மைண்ட் வைஸ் வந்து இதான் நினைச்சேங்க. சரி ஓகே, நிறைய ப்ராஜெக்ட் பண்ணி நிறைய பேசுவீங்க, ஏதாவது குடி வீட்டில் ஏதாவது அமைச்சிட்டே இருப்பீங்க. நம்மளுக்கு வீட்டில் வந்து இன்னும் உங்களுக்கு ஏதாவது வந்துட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சரி வீட்டில் தான் பெரிய ட்ரெயினத்தை ஒத்துக்க மாட்டேன்றாங்க, வெளியில இருந்தாச்சும் ஒத்துக்கிறாங்களேன்னு அவங்க இப்போ தான் பார்க்குறாங்க. அதை பார்த்துட்டு ஆக்சுவலாக நேற்று தான் என் ஒய்ஃப் வந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைபே பண்ணாங்க. அப்படி என்னதான் நீ பேசுகிற இது நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அது ஒரு சந்தோஷம். சரி ஓகே, இப்போ டவுட்ஸ் இருந்தால் பார்ப்போம். வேற ஏதாவது டவுட் இருக்கா, இல்லை வேற ஏதாவது கேட்கணுமா இருக்கா? சார் அந்த பே ஆஃப் வீடியோல மட்டும் கேட்கலாமா, ஈவினிங் கேட்கலாம் சார்? என்ன சொல்லுங்க. பே ஆஃப் சார்ட்ல வந்து நீங்க எக்ஸ்பைரி டார்கெட் இருந்துச்சு சார், எக்ஸ்பைரி மட்டும் பாருங்க, டார்கெட்டை விட்டுருங்க அப்படின்னு சொன்னீங்க. அந்த பிரைஸ் ஃபிளக்சுவேஷன் ஆகுது, அது என்ன பர்பஸ் சார்? அது இன்னும் இல்லை, ஒன்று எம்டிஎம், இன்னொன்று வந்து எக்ஸ்பைரி வரைக்கும் ஹோல்ட் பண்ண என்ன நடக்குது. எம்டிஎம்னா இப்போ இன்னைக்கு ஒரு கால் வந்துருங்கன்னு வச்சுக்கோங்க, ஆக்சுவலாக எக்ஸ்பைரி அந்த கால் வந்து அங்கே போகலாம் ஜீரோ ஆகிடும்ல. ஆமாம் சார். கரெக்டாக, அப்போ டோட்டல் லாஸ் ஆகிடும்ல. இப்போ வந்து ஆனால் அதுக்கு ஒரு ப்ரைஸ் இருக்கும். கரெக்டாக இன்னைக்கு தேதி இருக்கும், அந்த ப்ரைஸ் இருக்கும், நாளைக்கு ஒரு ப்ரைஸ் இருக்கும்ல. அந்த ப்ரைஸ் இருந்தால் எப்படி இருக்குன்றதா அந்த டார்கெட் லைன். நீங்கள் போயிட்டு ஒரு ஆப்ஷன் வாங்குறீங்க, ஆக்சுவலாக எக்ஸ்பைரி இன்னைக்கு இந்த ப்ரைஸ் தாண்டலன்னா ஜீரோ ஆகிடும். கரெக்டாக ஆமாம் சார், பையிங் எல்லாமே ஜீரோ ஆகிடும். ஜீரோ ஆகிடும். ஆனால் அது வந்து இப்போ ஜீரோ ஆகுது, இன்னைக்கு வரைக்கும் ஆகாது. எக்ஸ்பைரி இன்னைக்கு காலையில் கூட ஆகாதுல்ல. அப்போ அந்த டைமுக்கு அதோட பிஎன்எல் எப்படி இருக்குன்றது அந்த டார்கெட் லைன் வந்து ட்ராக் பண்ணும். அதான் எம்டிஎம்னு சொல்லலாம். அந்த கொஸ்டின் வச்சிருக்கீங்கன்னா என்ன எம்டிஎம் அப்படின்றது அதை ஒன்றும் சாயந்தரம் க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி பார்க்கலாம். பட் ஆனால் பேசிக்காக வந்து ரெண்டு இருக்கும். ஒன்று வந்து இன்னைக்கு தேதிக்கு என்ன ப்ராஃபிட், இன்னொன்று எக்ஸ்பைரிக்கு என்ன ப்ராஃபிட் தான் அது காமிக்கும். டார்கெட் லைனில் இருக்கிறது வந்து இப்போ என்ன இருக்குதுன்றது. ஓகே சார். ஓகேவா, சாலிட் லைனாக இருக்கிறது வந்து எக்ஸ்பைரி வரைக்கும் ஹோல்ட் பண்ணால் இதான் மேக்ஸிமம் அது கொடுக்குறது அப்படின்றது. ஓகே சார். ஓகே சார். ஓகே, அப்புறம் நீ மார்க்கெட் என்ன யாரும் இது இந்த இடத்துல ஐடென்டிஃபை பண்ணலையா? ரெகுலர் லேர்னர்ஸ், ஸ்மார்ட் லேர்னர்ஸ் யாருமே ஐடென்டிஃபை பண்ணலையா? நான் வந்து அந்த ஹையர்ல உடைச்ச உடனே செல்லிங் எடுத்தேன் சார். எஸ் சார். அது சூப்பர். இல்லை அது ஓகே, அது இம்பார்ட்டன்ட். அது போட்டு அந்த கீழே முடிஞ்ச உடனே நான் ஃபெப் போட்டேன் சார். ஃபெப்ல கரெக்டாக ரிவர்ஸ் ஆச்சு. ஒரு 2 o'clock போல அங்கே எடுத்தேன் சார். சூப்பர். இந்த இடத்துல இருக்கீங்களா? எஸ் சார், அங்கே தான். சூப்பர். அவ்வளோதான், அதான் இவ்வளோ தான் புரியும். ஏன்னா இந்த மூவ் வந்து நீங்கள் செல்லிங் மூவ் நினச்சிட்டிங்கன்னா இது ஃபிபோனாச்சி போட்டிங்கன்னா போதும், ரிட்ரேஸ்மெண்ட்ல என்ட்ரி பண்ணலாம். அது எக்ஸாக்டா 0.6ல 1 மினிட்ல இதாச்சு சார். அதான் இல்லை அதான் சொல்கிறேன்ல, மார்க்கெட் ஸ்ட்ரக்சராக பார்க்கும்போது நம்மளுக்கே வந்து இப்போ என்ன சொல்கிறது ஆச்சரியமா இருக்கும். என்னடா அது எவ்வளோ சொல்லி வச்ச மாதிரி போகுதுன்ற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் அதான் கரெக்டாக பார்த்துட்டு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் எதாவது எடுத்துக்கணும். ஏன்னா இப்போ இந்த ஷார்ட் எடுக்கிறதுக்கு இந்த ஃபுல் பேக்கில் ஷார்ட் எடுக்கிறது பெஸ்ட் பிளேஸ். சரியா, இந்த இடத்துல ரீடெஸ்ட் ஆகும்போது ஆனால் ஸ்டாப் லாஸ் வந்து இதுக்கு மேலே வச்சிட்டிங்கன்னா இந்த மூவுக்கு அவ்வளோதான். நீங்கள் அடிச்சிங்கன்னா தெரியும், இதுக்கு கீழே செல் பண்ணுறவங்க கூட இது பெட்டர் என்ட்ரியாக இருக்கும். நான் அதான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஃபிபோனாச்சி வீடியோ சூப்பர் ஸ்டிக்கர் நல்லா சூப்பராக பண்ணியிருக்கேன். ஐ திங்க் பிரேக்கர் பிளாக்னு சொல்லுவாங்க எஸ்எம்சில, அதுவும் வரும் சார். இல்லை அதான் சொல்கிறேன், ஆளுக்கு ஒன்று சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து என்னன்னா கரெக்டாக இந்த இடத்துல ட்ரேட் எடுக்க தெரியும். நீங்கள் என்ன ஒன்றா நான் எப்போ வச்சா சார் எடுத்தேன் அப்புறம். இல்லை சரி, அதுதான் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த இடத்துல ட்ரேட் எடுத்துருங்க, அவ்வளோதான். மணியை மேக் பண்ணியிருந்தீங்கன்னா அவ்வளோதான். நீங்கள் சொல்கிறதான் சரியா. மணியை மேக் பண்ணாமல் ஸ்டோரி சொல்லியிருந்தாங்க வச்சுக்கோங்க, இங்கேருந்து பாருங்க இங்கே திரும்பிச்சு, அப்புறம் பாருங்க இங்கே நீங்கள் இருந்துச்சு, இங்கே திரும்பிச்சு கதை சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அதெல்லாம் வேலைக்கு வரும். எஸ் சார். அது நீங்கள் எது ஒன்றா இருக்கலாம், அதை சொல்கிறல. அது உங்களுக்கு வந்து எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த வேர்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்படிதான் பண்ணணும் அப்படிதான் பண்ணணும், லாஜி புரிஞ்சு பண்ணுங்க. ஓகே சார், கண்டிப்பா. இப்போ இப்போதைக்கு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வெப் அந்த ஐபி மெத்தட்ஸ் ஃபாலோ பண்றது, வித்தபடி எல்லாம் கொஞ்சம் செகண்ட்ஸ்ல போயிடுச்சு. இல்ல கான்செப்டா எல்லாமே ஒண்ணுதான் ஸ்ரீகாந்த். சும்மா பேர் தான் வேற வச்சிருப்பாங்க. ஸ்பாட் மணி கான்செப்ட், லிக்விடிட்டி, அதெல்லாமே வந்து சும்மா பாத்தீங்கன்னா அதெல்லாம் பேர் தான். நான் பேரை சொல்லி தான் விற்க முடியும். பழைய கதையை சொன்னா நீங்க வாங்க மாட்டீங்களே. கரெக்ட் தானே. இப்போ ஃபேர் வேல்யூ கேப்னு ஒன்று சொன்னா அது நேரம் தேட தானே மனசு ஓடும். இவ்வளவு நாள் லேர்ன் பண்ணதெல்லாம் மறந்துடுவீங்கல்ல. அந்த எஃப்இஜி நாங்கள் அதை சொல்லுங்க அப்படிதான் கேட்பீங்க. அவ்வளவுதான். இப்போ அதெல்லாம் புரிஞ்சுது சார். அதனால இப்போ பேசிக்கே நல்லா இருக்கனால இதே ஃபாலோ பண்றது ஃபுல்லா. சூப்பர். வேற யாரும் இல்லையா? ரெகுலர் இல்லைங்க சார், யாரும் நல்ல மார்க்கெட்டை பார்க்கலையா? சரி ஓகே, டவுட் இருந்தால் கேட்கலாம், இல்லைன்னா நான் என் சைட்ல வந்து முடிச்சுக்கிறேன். சரி ஓகே கைஸ், அப்போ நம்ம 8 மணிக்கு மீட் பண்ணலாம். சரி பாய். ஓகே சார், தேங்க்யூ சார். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். நான் நம்ம மாதிரியே உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. அதே மாதிரி லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. Hope you enjoyed watching this video. Thanks for watching.